கனவீனத்திற்குமானவைகள். அடுத்த வசனம், ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அவன் கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். இந்த வசனம் துவங்கும் போது எப்படி துவங்குது அப்படின்னா, ஒரு பெரிய வீட்டிலே என்று துவங்குகிறது. என்ன துவங்குகிறது? ஒரு பெரிய வீட்டிலே என்று துவங்குகிறது. வீடு என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை காண்பிக்கிறது. வீடு என்று சொன்னால் தேவனுடைய சமூகத்தை காண்பிக்கிறது. யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமாக என்ன பண்ணிட்டீங்க, நீங்கள் மாற்றிட்டீங்கன்னு யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் ஏசாயால வாசிக்கும் போது இந்த வீடு எல்லாருக்கும் என்ன எனப்படுமா, ஜெப வீடு என்று என்ன பண்ணுமா, எனப்படும். அப்போ வீடு என்று சொன்னால் நல்லா கவனிங்க, வீடு என்று சொன்னால் அது தேவனுடைய சபை என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறது. ரெண்டாவது, வீடு என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய இருப்பிடத்தை காண்பிக்கிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நீங்களே தேவனுடைய ஆலயம், அது பரிசுத்தமான ஆலயமாக இருக்கிறது. அதை ஒருவன் அதை கெடுத்தால் தேவன் அதை என்ன பண்ணுவார், கெடுப்பார் என்று 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த ஆலயம் எப்பேற்பட்டது என்று சொன்னால், தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் உலாவுகிற, நாம் அவருக்கு ஜனங்களாக, அவர் நமக்கு தேவனாக இருக்கிறார் என்று 2 கொரிந்தியரில் வாசிக்கிறோம். அப்போ பெரிய வீடு என்று சொன்னால் முதல் எதை வெளிப்படுத்துகிறது, தேவனுடைய சமூகத்தை வெளிப்படுத்துகிறது. ரெண்டாவது, ஒரு பெரிய வீடு என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரத்தை வெளிப்படுத்துகிறது. பிரதர் தம்பி, இங்கே கொண்டாந்து அதை ஒரு டம்ளரில் ஊற்றி இங்கே வச்சிரு, பெரிய டம்ளர். ஓகே, அதில் சின்னது வேண்டாம். ஓகே, நான் காலையிலேருந்து பாண்டிச்சேரி ஊழியத்தை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். ஆராதனை நடத்துக்கும் போது தான் வந்தேன். ஃபுல்லாக மழையில் நினச்சி செம்ம டிராஃபிக். ஆனாலும் கர்த்தர் நேரத்தோடு என்னை கொண்டு வந்தார். அல்லேலூயா, அவருக்காக நான் நன்றி சொல்கிறேன். ஓகேவா? அப்போ ஒரு பெரிய வீடு என்று சொன்னால் அது தேவனுடைய சமூகத்தை காண்பிக்கிறது. ஒரு பெரிய வீடு என்று சொன்னால் தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய இருப்பிடத்தை என்ன பண்ணுகிறது, காண்பிக்கிறது. இப்போ அந்த சிந்தையோடு கூட இந்த வசனத்தை நம்ம வாசிச்சோன்னா, ஒரு பெரிய வீட்டில் என்னென்ன பாத்திரம் இருக்கிறதா, பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மரம் பாத்திரம், மண் பாத்திரம். என்னென்ன பாத்திரம்? பொன் பாத்திரம், என்ன பாருங்க, பொன் பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மண் பாத்திரம், மரம் பாத்திரம். 4 பாத்திரம் இருக்கிறது. அவைகள் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமான எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அவன் கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். இந்த சபையில் ஆண்டவர் பொன்னாகவோ வெள்ளியாகவோ மரமாகவோ மண்ணாகவோ தேவன் உங்களை வைக்காம, தேவனுக்கு உபயோகப்படும்படியாக எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லலாம், பொன்னாகவோ. எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்னன்னா, நான் ஆளை பார்த்து பிரசங்கம் பண்ணுறது கிடையாது. இந்த நாளை பார்த்து, சத்தமாக சொல்லுங்கள், ஆளை பார்த்தோம், ஜனங்களை பார்த்தோம் நான் என்ன பண்ண மாட்டேன், நான் பிரசங்கம் பண்ணவே மாட்டேன். ஐயோ ஆள் இல்லையேன்னு என்ன நான் என்ன பண்ண மாட்டேன், மாற்றிக்க மாட்டேன். ஆள் இல்லையேன்னு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு என்ன பண்ண மாட்டேன், போக மாட்டேன். யார் இருக்கிறாங்களோ இல்லையோ என் பிரசங்கத்தை கேட்க நம்ம ஆண்டவர் இருக்கிறாரு. ஆமென். சரி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், உற்சாகமாக இருக்கணும். ஓகேவா? ஓகே, நம்மை ஆண்டவர், இப்போதான் சொன்னேன் நான், நம்மை ஆண்டவர் பொன்னாகவோ வெள்ளியாகவோ மரமாகவோ மண்ணாகவோ சபையில் வைக்காம தேவனுக்கு உபயோகப்படுகிற எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட
கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அப்ப நாம யார் இல்லை? பொன் பாத்திரமோ, வெள்ளி பாத்திரமோ, மண் பாத்திரமோ, மரம் பாத்திரமோ இல்லை. அப்படின்னா பொண்ணு, வெள்ளி, மரம், மண்ணுன்னா அது யாருக்கு தான் உபயோகம்னா உங்களுக்கு தான் உபயோகம். புரியுதா நான் சொல்றது? புரியுதா? இல்லப்பா அது பொண்ணு எவ்வளோ வேல்யூ தெரியுமா, வெள்ளி எவ்வளோ வேல்யூ தெரியுமா, மரம் எவ்வளோ வேல்யூ தெரியுமா, மண் எவ்வளோ வேல்யூ தெரியுமா? நீ பொண்ணாகவோ வெள்ளியாகவோ மரமாகவோ மண்ணாக இருந்தா அது உனக்கு மட்டும்தான் அது பிரயோஜனம். ஆண்டவருக்கு அது என்ன கிடையாது, பிரயோஜனமே இல்லை. ஆனால் இனி ஆண்டவர் வரப்போகிற நாட்களில் தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். அல்லேலூயா. சபையினுடைய வளர்ச்சிக்கு தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். ஆத்மாவுடைய பெருக்கத்திற்கு தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். எழுப்புதலுக்கு தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். ஆமாம், தேசத்தில் ஒரு மறுரூபத்திற்கு தேவன் உங்களை உபயோகப்படுத்த போகிறார். இந்த கோடம்பாக்கம் பகுதி அசைவுக்கு தேவன் நம்மளை உபயோகப்படுத்த போகிறார். தேவனுக்கு உபயோகமாக இருக்கணும். ஏதோ நான் சபைக்கு வந்தேன், இன்னைக்கு ஜனங்களுடைய மென்டாலிட்டி என்னவாயிடுச்சு தெரியுமா? சபைக்கு வந்தேன், வசனத்தை கேட்டேன், என் பிரச்சனையை பாஸ்டர்களை சொன்னேன், அவர் எனக்காக ஜெபிப்பார், எல்லாம் மாறும். உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது அன்பு சகோதரர் சார்ல்ஸ். மறுபடியும் அடுத்த வாரம் சந்திப்போம் என்று அதுக்கப்புறம் அந்த ஜனங்களுக்கும் சபைக்கும் எந்த விதமான ஐக்கியம் இல்லாமல் தான் இன்னைக்கு ஜனங்க கடந்து போகிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டு சொல்கிறாரு, வாழ போகிறதே ஒரே வாழ்க்கை தான். அடுத்த வாழ்க்கை உன் கணவரோடு வாழணும்னு நினச்சாலும், மனைவியோடு வாழணும்னு நினச்சாலும், பிள்ளைகளோடு, பெற்றோரோடு, இல்லை இந்த சர்ச்சையோடு இருக்க நினச்சாலும் வாழ முடியாது. ஒரே வாழ்க்கை தான். அது தேவனுக்கு உபயோகப்படணும். தேவனுக்கு உபயோகப்படணும். அது பொன்னாகவோ வெள்ளியாகவோ மரமாகவோ மண்ணாகவோ வாழ்க்கையை முடித்திடாத. தேவனுக்கு உபயோகப்படுவதற்காக தான் தேவன் நம்மை ரட்சித்திருக்கிறார். தேவனுக்கு உபயோகப்படுவதற்காக தான் தேவன் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். தேவனுக்கு உபயோகப்படுவதற்காக தான் தேவன் சபையிலே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். தேவனுக்கு உபயோகப்படுவதற்காக தான் உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுக்கு உபயோகப்படுவதற்காக தான் தேவன் என்னை ரட்சித்திருக்கிறாராம். ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனுக்கு உபயோகப்படணும். ஏதோ சமாதானத்துக்காக வரேன், சந்தோஷத்துக்காக வரேன், ஆசீர்வாதத்துக்காக வரேன், ஊழியத்துக்காக வரேன், நன்மைக்காக வரேன், பிள்ளை பாக்கியத்துக்காக வரேன், வேலை கன்ஃபார்முக்காக வரேன், ஆமாம் வெறுப்பாகுதுன்னு வரேன். இல்லை, நீங்கள் எல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணணும்? உபயோகப்படணும். அதுதான் ரட்சிப்பு. அல்லேலூயா. நீங்கள் தேவனுக்கு உபயோகப்படணும், அதுதான் அபிஷேகம். நீங்கள் தேவனுக்கு உபயோகப்படணும், அதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். நீங்கள் தேவனுக்கு உபயோகப்படணும், அதுக்கு தான் தேவன் உங்களை சபைக்கு என்ன பண்ணாராம்? கொண்டு வந்து வைத்திருக்கிறார். ஒரு சம்பவத்தை நான் வாசித்து நான் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ளே நான் போக விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 25ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். போதுங்க, கவனிங்களேன். ஒரு மனுஷன் எங்க இந்த சம்பவம் எதுக்கு சொல்லப்பட்டது அப்படின்னா, இங்கே பாருங்களேன். ஒருத்தன் புறதேசத்துக்கு போகிறான். எங்க தேசத்துக்கு போகிறான்? புறதேசத்துக்கு போகிறான். அந்த புறதேசம் எதுக்கு ஒப்பிடப்படுகிறது? பரலோக ராஜ்யத்துக்கு ஒப்பிடப்படுகிறது. அவர் புறதேசத்துக்கு போகிறாரு. அவர் போய் எப்போ திரும்பி வருவாருன்னு தெரில. அந்த புறதேசத்துக்கு போகக்கூடிய நபர் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த தாளந்தை பெற்ற நபர் யாருன்னா புது வாழ்வு சீயோன் சபை. இன்னொரு முறை புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஆமாம், புறதேசத்துக்கு போகக்கூடிய நபர் யாருன்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து. அந்த தாளந்தை பெற்ற நபர் யாருன்னா புது வாழ்வு சீயோன் சபை மக்கள். அவர் புறதேசத்துக்கு போகிறதுனால 3 பேரை கூப்பிட்டு ஒருத்தங்கையில் 5 தாளந்தையும், இன்னொருத்தங்கையில் 2 தாளந்தையும், இன்னொருத்தங்கையில் 1 தாளந்தை கொடுத்து என்ன பண்ணாராம்? அவர் தூர தேசத்துக்கு போய் வெகு காலமான பின்பு என்ன பண்ணாராம்? திரும்பி வந்தார். அப்போ 5 தாளந்தை வாங்கினவன் வேறு 5 தாளந்தை என்ன பண்ணான்? சம்பாதித்தான். அந்த எஜமான் சொன்னார், நீ உண்மை உள்ளவன், உத்தமம் உள்ளவன், நீ உண்மையும் உத்தமமாக இருந்ததுனால எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே என்ன பண்ணு? பிரவேசி அப்படின்னு சொன்னார். அதே போல் 2 தாளந்தை வாங்கினவன், நீ உண்மையாக இருந்தடா, நீ உத்தமமாக இருந்தடா, நீ எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள அதிகாரத்துக்குள்ள பிரவேசினாரு. வராரு, 1 தாளந்தை வாங்கன்னு வர்றாரு. என்னத்தான் அவர் பண்ணுவார்? நான் தான் எனக்கு கொடுத்ததை வச்சிருக்கிறேனே, அவர் என் மேலே ஏன் கோவப்படுவார்? கரெக்டா? நான் கொடுத்தது தாரவத்துனா
நான் கொடுத்ததை தாராவாக்கலையே, நான் கொடுத்ததை என் மனைவிக்கோ பிள்ளைக்கோ செலவு பண்ணலையே, நான் கொடுத்ததை நான் தான் பத்திரமா வச்சிருக்கிறேன். அவரு என்ன பண்ணுவாருன்னு நினச்சான் பொழுகுது, அவரு என்ன பண்ணுவாருன்னு அவனுக்கு தெரியாது பொழுகுது. ஆமாம் சொல்கிறான் வந்து, எதரா அப்படின்னு கேட்டாரு. அதான் நீ குத்தல, நீ கொடுத்ததை நான் பத்திரமா என்ன பண்ண வச்சிருந்தேன், வாங்கிக்கன்னா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு ரட்சிப்பை கொடுத்தல, ரட்சிப்பை பத்திரமா வச்சிருக்கிற. அபிஷேகத்தை கொடுத்தல, அபிஷேகத்தை பத்திரமா வச்சிருக்கிற. கிருபையை கொடுத்தல, கிருபையை பத்திரமா வச்சிருக்கிற. தாளந்தை கொடுத்தல, தாளந்தை பத்திரமா வச்சிருக்கிற. எவ்வளவு காரியத்தை கொடுத்தல, பத்திரமா வச்சுக்கிறதுக்காக உன்னை கர்த்தர் கிருபையும் வரங்கள் அபிஷேகத்தையும் குத்தாரு. அப்போ இவர் என்ன பண்ணுவார்னு நினைச்சா பழுகுது. வந்தாரு, டேய் நான் விதைக்காத இடத்துல அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரும் கடினமுள்ள மனுஷன் என்று நீ அறிந்திருக்கிறாய. நான் கடினமுள்ள மனுஷன் என்று அறிந்திருக்கிறாய. ஆனால் தான் பயந்து போய் என்ன பண்ணிட்டேன், ஒழிச்சு வச்சுட்டேன்னு சொன்னான். அப்பா அவனுக்கு பேரு கொடுத்தாரு, 2 பேருக்கு உண்மையும் உத்தமன் பேரு கொடுத்தாரு. இவனுக்கு பேர் என்ன தெரியுமா, பொல்லாதவன். பேரு பாருங்க, பொல்லாதவன். 2வது பேர் என்ன தெரியுமா, சோம்பேறி. 1ஆம் நம்பர் சோம்பேறி. 3வது பேர் என்ன தெரியுமா, பிரயோஜனமற்றவன். வாசிக்கலாமா 26ஆம் வசனம் சீக்கிரம். பிரயோஜனமாக பொல்லாதவனும். ஆமா அவன் டே மரியாதையா போயிடுறான், நீ பொல்லாதவன்டா. 2வது சொல்ற, நீ சோம்பலமானவன். 30ஆம் வசனம் 30ஆம் வசனம். என்னதான் இவன் யாரு, பிரயோஜனம் அற்றவன். நல்லா கவனிங்க, பொல்லாதவன், சோம்பேறி, 3வது யாரு, பிரயோஜனம் அற்றவன். அப்ப 2 பேர் எஜமானுக்கு என்ன பண்ணாங்க, அவங்க செயல்பட்டாங்க, எஜமானுக்கு உபயோகமா இருந்தாங்க. எஜமானுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அறிந்து என்ன பண்ணாங்க, செயல்பட்டாங்க. ஆனா ஒருத்தன் என்னவா விளங்கினா, பொல்லாதவனாக, சோம்பேறியாக, பிரயோஜனமற்றவனாக விளங்கினான். தேவ பிள்ளைய ரட்சிக்கப்பட்ட நீ, அபிஷேகம் பண்ணப்பட்ட நீ, ஆதி விசுவாசியாக நீ எந்த விதத்திலும் தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாம விளங்காத. ரீமா நாஷ் சங்கலா, தேவனுக்கு பிரயோஜனம் இல்லாமல் விளங்காத. உன்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். உன் வாழ்க்கை தேவனுக்கு ஒரு எழுப்புதல் உண்டாக்கணும். உங்க வாழ்க்கை தேவனுக்கு ஒரு மறுரூபத்தை உண்டாக்கணும். உங்க வாழ்க்கை ஒரு தேவனுக்கு ஒரு அசைவை உண்டாக்கணும். உங்க வாழ்க்கை தேவனுக்கு ஒரு தேசத்துல ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். உங்க வாழ்க்கை தேவனுக்கு பிரயோஜனமா இருக்கணும். உங்க வாழ்க்கை தேவனுக்கு எந்த விதத்திலேயாவது தேவனுக்கு நான் என்ன பண்ணணும், ஓகேவா? கணவன் மனைவிக்கு பிரயோஜனமாகவும், மனைவிக்கு கணவனுக்கு பிரயோஜனமாகவும், பிள்ளைகளுக்கு பெற்றோர் பிரயோஜனமா இருக்கீங்களான்னு கேட்டேன். சம்பாதிக்கிறீங்க, வேலைக்கு போறீங்க, பார்க்குறீங்க, இது எதுவுமே பிரயோஜனம் இல்லாமல் நீ வாழ்ந்து பாறேன். மனைவி சொல்லா, உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணனே தெரிலன்னுவா. நீ மனைவிக்கோ கணவனுக்கோ பிள்ளைகளுக்கோ பிரயோஜனம் இல்லாமல் இருந்து பாரு, உன்னை ஏன் நான் கல்யாணம் பண்ணேன்னு அவன் சொல்லுவான், இல்லை அவன் சொல்லுவா. கரெக்டா? 2வது, உன்னை ஏன் நான் பெத்தெடுத்தேன்னு ஒன்று பையன் சொல்லுவான், இல்லை பொண்ணு சொல்லும். நீ ஏன் இந்த உலகத்தில் வாழறன்னு சொல்லுவான். அப்போ நீ உன் கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ பெற்றோருக்கோ ஏதோ ஒரு விதத்தில் உன் வேலையின் காரியத்தில், படிப்பின் காரியத்தில், பிள்ளைகளுடைய காரியத்தில் பிரயோஜனமாக இருக்கிற. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், தேவ ராஜ்யத்துக்கு நீங்கள் பிரயோஜனப்படணும். அப்போ வெள்ளியாகவோ பொன்னாகவோ மரமாகவோ மண்ணாகவோ வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சிடாம அந்த 21வது வசனம் 20வது வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கக்கூடாது. 21வது வசனத்தின்படி வாழ்க்கை இருக்கணும். 20 என்ன, பொண்ணு இல்லை சொல்லுங்க, பொண்ணல்ல, வெள்ளி அல்ல, மரம் அல்ல, மண் அல்ல. இந்த கூட்டம் என்ன தெரியுமா, தேவனுக்கு உபயோகப்படுகிற எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட அது கனத்துக்குரிய பாத்திரனாய் இருப்பான். அல்ல கண்ணை மூடி ஒரு நிமிஷம் நல்லா ஜெபம் பண்ண போறோம். ஆவிலிருந்து ஜெபம் பண்ண போறோம். ஆண்டவரே எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. சத்தம் வரலையே, அடப்போங்கடா எப்பா, எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. இல்லை சத்தம் வரலையே, இல்லை நான் விடுங்க. ஆண்டவரே எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. எங்கள் சபை வளர்ச்சியடை எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. தேசத்தில் ஒரு எழுப்புதல் வர எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. கிராமத்தில் ஒரு அசைவு வர எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. எங்கள் சபையை உபயோகப்படுத்துங்கப்பா. எங்கள் ஊழியக்காரன் உபயோகப்படுத்துங்கப்பா. புது வாழ்வு சபை, சியோன் சபை உபயோகப்படுத்துங்கப்பா. உடனுடன் உபயோகப்படுத்துங்கப்பா. வாலிப
நம்பிய வாலிப தங்கச்சிய ஆண்டவரே உபயோகம் இல்லாமல் வாழுகிற எங்களை ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆண்டவரே எங்களை உபயோகப்படுத்துவீராக ஐயா. ரீமா நாமா ரஷங்கலா ரீமா நோ தோரா காலாமானா ரீமா நோ தோரா காலாதரா உபயோகப்படுத்தக்கூடிய பலனை, உபயோகப்படுத்தக்கூடிய அபிஷேகத்தை, உபயோகப்படுத்தக்கூடிய கிருபைகளை, உபயோகப்படுத்தக்கூடிய வரங்களை, உபயோகப்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகளை ரப்பா பா 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 ரீமா நாதாரா சங்கலா ஆண்டவரே தேசத்துக்கு எங்களை உபயோகப்படுத்துங்கப்பா. தேசத்தினுடைய எழுப்புதலுக்கு, தேசத்தினுடைய அசைவுக்கு, கிராமத்தின் மறுரூபத்துக்கு ஆண்டவரே எவ்வளவு சபை இருந்தாலும் எங்க சபை உபயோகப்படுகிற, எவ்வளவு ஊழியனா இருந்தாலும் எங்க ஊழியம் உபயோகப்படுகிற, எவ்வளவு ஊழியக்காரர் இருந்தாலும் எங்க ஊழியம் உபயோகப்படுகிற, எவ்வளவு விசுவாசி இருந்தாலும் நாங்கள் உபயோகப்படணும் ஐயா. அநேக வேளையில் பிரயோஜனமற்றவராக வாழ்ந்துட்டேன் ஐயா. அநேக வேளையில் எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமற்றவராக வாழ்ந்துட்டேன் ஐயா. ஆனால் இனி இந்த கூட்டத்துக்கு அப்புறம் எங்கள் வாழ்க்கை உமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஐயா. உமக்கு பிரயோஜனமாக இருக்கணும் ஐயா. உங்களுடைய கருத்தில் எங்களை எடுங்கப்பா. ரீபா லாபா ரஷக்கலா உங்களுடைய கருத்தில் எங்களை எடுங்கப்பா. உங்களுடைய கருத்தில் எங்கள் சபையை எடுங்கப்பா. உங்களுடைய கருத்தில் விசுவாச பிள்ளைகளை எடுங்கப்பா. உங்களுடைய கருத்தில் எங்கள் ஊழியக்காரி பிள்ளைகளை, உடன் ஊழியர்களை ஆண்டவரை சிறுவர் நடத்துகிறவர்களை அல்ல ஆராதனை நடத்துகிறவர்களை அப்பா உங்களுடைய கருத்தில் எடுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதா. ஒவ்வொரு அவயங்களும் உபயோகப்படுது. கரெக்டா? ஒவ்வொரு அவயங்களும் என்ன பண்ணுது? உபயோகப்படுது. இப்போ இந்த கை எதுக்கெல்லாம் உபயோகப்படுது சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம கை மாத்திரம் தான் கேட்டேன், வேற எதுவும் கேட்கல. எல்லா அவயமும் உபயோகப்படுது. இந்த கை எதுக்கு உபயோகப்படுது? நீட்டு எக்ஸாம்லையா கேள்வி கேட்டேன். இப்போ நான் டிக் பண்ணலாமா வேணாவா? நீட்டு ரொம்ப மோசங்க. நீ ரைட்டா கரெக்டாக டிக் பண்ண 4 வந்துடும். நீ தப்பாக பண்ண இருக்கிற 4 போயிடு, இன்னொரு மைனஸ் ஆகும். எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லுமா? நீ எதாவது சொல்லுமா? எழுத எப்போ சொல்லுப்பா, ஏதாவது சொல்ல. ஆராதனை வீரர எப்பா உடனே உள்ள ஏதாவது சொல்லுங்கப்பா. ஒன்று சொல்லுங்கண்ணா. இல்லை தெரிலண்ணா நானே ஏதாவது சொல்லிட்டு போ. பெருக்கவா பரவாயில்ல. எங்கே போயிட்டா இருப்பாருயா? வீடு அவர் தான். வீடு க்ளீன் பண்ணவா யூஸ். சரி சார். இல்லை இது எடுத்த உடனே வீடு க்ளீன் பண்ணனே அதுக்காக சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. இந்த கையை என்னப்பா நீ எதை சொல்லுப்பா. நீ முதல்ல சொல்லு. என்ன ஆச்சே? இரு அண்ணன் எங்கள் ஐயாவை கேட்டு வந்தேன். வருங்கிற ஊழியக்கார ஐயாவை கேட்டு. லைவ்ல இருக்கா? லைவ்ல இல்லையா? அப்போ பிரச்சனை இல்லை. அவன் என்னப்பா பிரச்சனை? இது இப்போ உன்னதான் என்ன பிரச்சனை? சீப்பு இல்லையா தலை வாரத்துக்கு? உங்கள் அப்பா முடி வெட்ட காசு கொடுக்கலையா? இல்லை யூத் ஃபேஷனா? ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணுனேன், உன்னை தலை வாரினேன், இல்லைனா முடி வெட்டுனேன், இல்லை எங்கள் ஊழியக்காரனுக்கு என்ன பண்ணுனேன் கீழ்படினேன். ஏன்னா நீ ஊழியம் செய்ய போறேன, ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போக போகிறதில்ல, நீ தேவ ராஜ்யத்தில் ஊழியம் செய்ய போகிற. ஓகேவா? ஏதோ ஒன்று பண்ணு. லைவ் இல்லை, அதான் சொன்னேன். லைவ் இருந்தால் எதுவுமே பேச மாட்டேன். குற்றப்படுத்துகிற மாதிரி இருக்குதா? சும்மா தமிழ்தான் ஒரு முன்னாள் உட்காந்து கம்பளி போட்டுருந்தான். நான் பேசி முடிக்கிறதுல கம்பளி அவன் அவுத்துட்டான். கம்பளு உங்களே இல்லாமல் நீ தப்பா புரிஞ்சுட்டு போறீங்க, எங்களையும் அவங்க சொல்றாரான்னு. ஓகேவா? சொல்லுப்பா. இந்த கை எழுதுவதற்கு என்னவாகுது? பயன்படுகிறது. ஓகேவா? ஒரு வேலை செய்வதற்கு சொன்னார் பாரு, பெருக்குவதற்கு. இவர் சொன்னார் பாரு, பைக் ஓட்டுவதற்கு. ஆமாம். ஓகேவா? சாப்பிடுவதற்கு, ஒரு வரைபடம், எல்லாத்துக்கும் இந்த கை என்னவாகுது? பயன்படுது. ஆனால் இந்த பயன்படுகிற கை கூட கொஞ்சம் ரெஸ்ட்டுக்குதா இல்லையா? எல்லா அவயங்களுக்கும் ரெஸ்ட் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு அவயத்துக்கு என்ன இல்லை? டக்கு என்ன பண்ண அடிச்சுக்கினே இருக்குது. ஆமாம். பக்கத்தில் உனக்கு போய் கேட்டுப்பாரு. ஆமாம். அக்காவை கேட்டுப்பாரு, தம்பியோட கேட்டுப்பாரு. பக்கத்தில் டக்குன்னு அடிச்சுனுக்குது. அதுக்கு மாத்திரம் என்ன கிடையாது? ரெஸ்டே கிடையாது. அது கண்டி கரெக்டாக 8:02 ஆகுது. பரவாயில்ல, அந்த அன்பு தம்பி சார்லஸுக்கு அடிச்சுனே இருக்கிறேன்னு டப்புன்னு ரெஸ்ட்டு குத்துச்சுன்னு வச்சுக்கா. ஒரு 300 ரூபா மாலையை வாங்கினேன், ஒரு சென்ட் பாட்டிலை வாங்கினேன். ஆமாம். என் மனைவி பிள்ளைகளை பார்த்து கர்த்தருனை ஆற்றுவாராக, கர்த்தருனை தேற்றுவாராக, ஆமாம், ஆறுதல் படுத்துட்டு போயினே இருப்பேன்.
அது டக்கு டக்குன்னு ஏன் தெரியுமா அடிக்குது? டிக்கு டிக்குன்னு அடிக்குதா, டக்கு டக்குன்னு அடிக்குதா எனக்கு தெரியல. கிட்ட போய் பாரு, ஏதோ தப்ப கப்பா சொன்னா நீ கரை கண்டுபிடிச்சிக்காத. அது என்ன தெரியுமா அடிக்குது? உனக்கு ஏன் உன்னை ஆட்சினுக்கிறேன் தெரியுமா? நீ தேவனுக்கு உபயோகப்படணும் என்பதுக்காக தான். எந்த நற்கிரிகளுக்கு ஆயத்தமாக்கப்பட்ட நீ கனத்துக்குரிய பாத்திரமா நீ மாறணும். அதுக்காக தான் அது அடிச்சுக்கினே இருக்குது. சும்மா கையை சொன்னேன். அதே போல் ஒவ்வொரு அவைங்களுக்கும் ஒரு வேலைப்பாடுக்குது. அப்போ சபைக்கு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு என்ன இருக்குது? ஒரு வேலைப்பாடுக்குது. வளர்ச்சி அடைய கிறிஸ்து தான் சபைக்கு என்னவா இருக்கிறாரு? தலை அவர் தான். தலை அவர் தான். நம்ம என்னவா இருக்கிறோம்? சரீரமாகவும் அவயங்களாக இருக்கிறோம். அதனால சொல்ற, நீ என்னவா இருக்கிற? நம்ம எல்லாம் தலையா மாறிட்டோம். தலை அம்மா, தலைன்னு அந்த தலை இல்லம்மா, ஆட்டுத்தலை மாட்டுத்தலை. ஆமா, அதோ சொல்லுவாங்க தலை கிலன்னு, அந்த தலை இல்ல. கிறிஸ்து தான் சபைக்கு தலைவராக இருக்கிறார். நான் என்னவா இருக்கிறேன்? அந்த தலையில ஒரு அவயமா இருக்கிறேன். அப்ப அவர் தலையா இருக்கிற அவன் என்ன பண்ணணும்? செயல்பட்டு தான் ஆகணும். இனி எல்லாம் அப்படியே நீ எல்லாம் பறந்துட்டே இருக்காங்க. நீ எல்லாரும் என்ன பண்றாங்க? பறக்குறாங்க, மேலே பறக்குறாங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உங்களை உபயோகப்படுத்த போறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. சரி, நீ வெள்ளியாருக்கு போறியா, பொன்னாருக்கு போறியா, மரமாருக்கு போறியா, மண்ணாருக்கு போறியா, இல்லை தேவனுக்கு உபயோகப்பட போறியா, எந்த நற்கிரியில் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமா இருக்க போறியா? 20வது வசனத்தின்படி வாழணும்னு ஆசையா, இல்லை 21வது வசனத்தின்படி வாழணும்னு ஆசையா? கோச்சிட்டியா? சந்தோஷமா இருக்கணும், ஓகேவா? ஆமாம், எதுவுமே தப்பாக நினைக்கக்கூடாது, ஓகேவா? 20வது வசனப்படி வாழணும்னு நினைக்கிறா, 21வது வசனப்படி வாழ நினைக்கிறியா? 21. ஓகே. இது 21வது வசனத்தின்படி வாழணும்னா ஏன் பாத்திரம் எப்படி இருக்கணும்? இந்த தேவன் இந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தணும்னா நாங்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு 4 காரியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன், ஓகேவா? முதல் காரியம் வேகமாக எடுத்துக்கொள்ளலாம். முதல்ல 4 காரியம் சொல்ல போகிறேன், ஓகேவா? ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு ஜெபத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏறெடுக்க போகிறோம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு ஜெபத்தை நம்ம ஏறெடுக்க போகிறோம். 4 காரியத்தை சொல்ல போகிறேன். நீங்கள் வெள்ளியாகவோ பொன்னாகவோ மரமாகவோ மண்ணாகவோ வாழணும்னா இதை கேட்க வேணாம். நான் தேவனுக்கு உபயோகப்படணும், நற்கிரிக்கு ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமா இருக்குன்னு நான் என்ன செய்யணும்? முதல் காரியம் வேகமாக எடுத்துக்கலாம். ஓகே. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 25, 26, 27. போஜனமான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவைகளை உள்புறத்தை முதலாவது என்னமாக்கு? சுத்தமாக்கு. அடுத்த வசனம், மாயக்காரனாகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகலவிதமான அசுத்தத்தாலும் அது நிறைந்திருக்குதுப்பா. இதை யாருக்கு சொல்றாருன்னா, ஒரு மாயக்காரனாகிய வேதபாரகனுக்கும் பரிசையனுக்கும். இவன் எப்படி இந்த வேதபாரகனும் மாயக்காரனும் வேதபாரகனும் பரிசையனும் எப்படி வாழறான்னா, ஒரு மாயக்காரனா வாழறான். நல்லா கவனிங்க, வேதபாரகனும் பரிசையன் எப்படி வாழறான்? மாயக்காரனா வாழறான். இப்போ அவங்களுக்கு சொல்றாரு, என்ன சொல்ற? மாயக்காரனாகிய வேதபாரகனே பரிசையனே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரம். என்ன பாத்திரம்? சாப்பிட்ற பாத்திரம். அவர் யாருக்கு சொல்ல வராரு? அவனுக்கு சொல்ல வராரு. அதை எதுக்கு ஒப்பிடுறாரு? போஜன பான பாத்திரத்துக்கு ஒப்பிடுறாரு. போஜன பான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உள்புறத்திலோ அவையில் கொள்ளையினாலும் அநீதினாலும் நிறைந்திருக்குதுப்பா. குருடனான பரிசையின போஜன பான பாத்திரத்தை வெளிப்புறத்தை சுத்தமாக்கும்படி அவையில் முதலாவது என்ன பண்ணு? உள்புறத்தை சுத்தமாக்கு. ஆட்டவசம் மாயக்காரன் வேதபான பரிசையின உனக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு ஒப்பா இருக்கிற அவையில் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்கிறது. என்ன சொல்ல வர்றாரு? சிம்பிளா சொல்ல வர்றாரு, உன் வெளிப்புறம் இங்க பாருங்க, லிசன், உன் வெளிப்புறம் எப்படி இருக்குதுடா? ரொம்ப அழகா இருக்குடா,
நீட்டா இருக்குடா, பார்க்கறதுக்கு லுக்கா இருக்குடா, ஆனா வெளிப்புறம் ரொம்ப அழகா நீட்டா இருக்குது. ஆனா உள்புறம் எப்படி இருக்குதுன்னா, எஸ் நீ வெளிப்புறத்துல பார்க்கறாங்கல்ல மற்றவருக்கு நீ எப்படி இருக்கிற, ரொம்ப அழகா இருக்க, நீட்டா இருக்க, நல்லா ட்ரெஸ் பண்ற, சூப்பரா இருக்கிற, ஆனா வெளிப்புறம் ரொம்ப அழகா இருக்குடா. வெளிப்புறத்தை மற்றவங்க பார்க்குறாங்கன்னு நீ ரொம்ப அழகா இருக்கடா, ஆனால் மற்றவங்க வெளிப்புறத்தை பார்க்குறாங்க, ஆனால் உள்புறத்தை நான் பார்க்குறேன்டா. அப்போ வெளிப்புறத்தை பார்க்கும்போது சூப்பரா எப்பா, என்ன ட்ரெஸ்ஸுடா அப்பா, என்ன லுக்டா எப்பா, அப்படி வெளிப்புறம் ரொம்ப சுத்தமாக இருக்குதுடா. ஆனால் உள்புறத்தை நான் உன்னை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது கொள்ளையினாலும் அனுதினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் நிறைந்திருக்குதுடா. டே, முதலாவது வெளிப்புறத்தை சுத்தமாகிறத காட்டிலும் உள்புறத்தை முதல்ல சுத்தம் பண்றான்றாரு. முதல்ல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ வெள்ளியாகவோ பொன்னாகவோ மரமாகவோ மண்ணாகவோ இல்லாம நீ தேவனுக்கு உபயோகப்படணும்னா வெளிப்புறம் சுத்தமா இருப்பது மற்றவருக்காக உனக்காக. கரெக்டா? வெளிப்புறம் சுத்தமா இருப்பது உனக்காக மற்றவருக்காக, ஆனா உள்புறம் சுத்தமா இருப்பது அது தேவனுக்காக. சொல்ற உள்புறத்தை முதலாவது என்ன பண்ணுடா, சுத்தம். அதுக்கு என்ன சொல்ற, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைக்கு என்னவா இருக்கிற ஒப்பா. அவ வெளியே எப்படி இருக்குது, அலங்காரமாகுது, உள்ள எப்படி இருக்குது. சரி, வருஷத்துக்கு ஒரு முறை இந்த ஆர்சி ரோமன் கத்தோலிக்க மக்களை வந்து இந்த 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 கல்லறை திருநாளை அனுசரிப்பாங்க. நானும் இது வரைக்கும் போனதில்லை, ஆனால் ஒரு நாள் போவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. ஆமேன். ஒரு டெத்துக்காக நான் கீழ்ப்பாக்கம் போயிருந்தேன். போனால் நானே பெஜராயிட்டேன். அவன் அவங்க அம்மா இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கும் எதுவுமே செய்தானோ இல்லையோன்னு எனக்கு தெரியாது. செத்து போன அந்த இடத்துல உட்காந்து பெயிண்ட் அடிச்சு மாலை போட்டு எல்லாம் பாதஷா, ரோஸ் கொக்கி, அப்புறம் முறுக்கு, அப்புறம் என்னென்னவோ பழம் என்ன வச்சு நாங்கள் உள்ள போகிறேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் வச்சுக்கிறான். அங்கேயே உட்காந்துக்கிறான், போக கூட மாட்டேன்றான். அவன் போனா கூட ஒரு பாக்ஸை தூயின்னு வந்திருப்பான் போலுக்குது. பாதுஷாயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாதுஷா. எல்லாத்துலயும் பாதுஷா, ஜாங்கிரி, பாதுஷா தான் பிடிக்கும். எல்லாமே மிச்சரு. ஐயோ பா, டே, உயிரா இருக்கும்போது செய்தியோ இல்லையாடா. காக்கா வந்து தூண்டுதான், ஆமா, எலி வந்து தூண்டுதான், பூனை வந்து தூண்டுதான், பாம்பு வந்து தூண்டுதான் வச்சுருக்கிறான் போல. வெளி அலங்காரமாய் காணப்படும், ஆனா உள்ள எப்படி தெரியுமா இருக்குது. பா, மரித்தவர்கள் எலும்புகளினாலும் சகல விதமான அசுத்தத்தாலும் அது நிறைந்திருக்குதுன்னு என்ன பண்றாரு ஆண்டவர், நிறைந்திருக்குதுன்னு என்ன பண்றாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் தேவனுக்கு உபயோகப்படணும்னா முதல்ல வெளிப்புறத்தை நீ சுத்தமா வச்சிருக்கிற, அந்த பாத்திரத்தை உபயோகப்படுத்தணும்னா உள்புறம் எப்படி இருக்கணும்னா சுத்தமா இருக்கு. சரி, நேற்று என்ன பேர் சாப்பிட்டீங்க? சாப்பாடு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லைல்ல. நேற்று என்ன நைட்டு டிஃபனா சாப்பாடா? சப்பாத்தி. ஓகே. இப்போ அண்ணன் வந்து சப்பாத்தி நைட்டு சாப்பிட்டாரு. அந்த பாத்திரத்தை பிங்கில் கொண்டு போய் போட்டார். அவர் சாப்பிட்டது தான், அவர் சாப்பிட்டதை சுத்தம் பண்ணாமல் நான் சாப்பிட்டேன்றதுக்காக அவர் காலை எடுத்து அதே பாத்திரத்தை சாப்பிடுவாரா? சத்தமாக அவர் தாங்க சாப்பிட்டாரு. அதனால அவர் சாப்பிட்டாருன்னு எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டாரு, அந்த பாத்திரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு மறுநாள் சுத்தம் பண்ணாமல் எடுத்து சாப்பிடுவாங்களா? எங்கள் அப்பா சாப்பிட்டாரு, அதை நான் சொல்றது புரியுதா? அந்த பாத்திரம் மறுபடியும் பயன்படணும்னா, அந்த பிரதருக்கு அந்த பாத்திரம் மறுபடியும் பயன்படணும்னா அது சுத்தமாக இருந்தால் தான் மறுபடியும் பயன்படும். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உள்புறம் எப்படி இருக்கணும்னா ரொம்ப சுத்தமாக இருக்கும். அதுக்கு தான் வசனம், அதுக்கு தான் ஜெபம், அதுக்கு தான் ஆலயம். நான் சொல்றது புரியுதா? ஒரு குழம்பு உப்பு அதிகமாயிடுச்சு, அக்கா மாருங்க கேளுங்க, உப்பு அதிகமாயிடுச்சு, காரம் அதிகமாயிடுச்சு, புளிப்பு அதிகமாயிடுச்சு. இதை மேனேஜ் பண்ணிடுவோம் ஈஸியா. கரெக்டா? உப்பு காரம் புளிப்பு அதிகமாச்சு, ஈஸியா மேனேஜ் பண்ணிடுவேன். இது உப்பாச்சுன்னா தண்ணி ஊத்து, உப்பாச்சுன்னா வெங்காயம் தக்காளி அரைச்சி ஊத்து. ஓகேவா? இது மூணுத்தையும் நீ மேனேஜ் பண்ணிடுவேன், உப்பு காரம் புளிப்பு. ஆனா அதே ஒரு குழம்பு கெட்டு போச்சானா உன்னால மேனேஜ் பண்ணவே முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன்னை உபயோகப்படுத்தணும்னா உள்புறம் எப்படி இருக்கணும்னா எனக்கு சுத்தமா இருக்கணும். தாவீது சொல்றாரு,
சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலவரமான ஆவிய என் உள்ளத்துல புதுப்பியும் அவர் சொல்றாரு. ஓகேவா? வேதம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். ஒரே பிரச்சனை, கை கவாம சாப்பிட்டானா. இந்த வேதபாரனுக்கு பரிசேயனுக்கு பிரச்சனை பண்றதுக்கு எப்பா அவன் பிரச்சனை பண்றதுலாம், ஏய் உன் சீஷரு கை கழுவாம சாப்பிட்டாங்களாம். ஆட அப்பாவிங்கள, ஓய்வு நாளில் சுகப்படுத்திட்டாங்களாம். அட அப்பாவிங்கள, ஓய்வு நாளில் வேலை செய்துட்டாங்களாம். கைத்த பிடிச்சி சாப்பிடுங்கண்ணா அவனுங்கள. சொல்றாரு, போஜனமான நல்லா கவனிங்க, வாய்க்குள்ள போறதெல்லாம் மனுஷனை தீட்டுப்படுத்தாதுப்பா. அது ஆசன வழியா வந்துடும். ஆனா இருதயத்திலிருந்து புறப்படுகிறதே அந்த மனுஷனையும் தேவனையும் அது தீட்டுப்படுத்தும். முதல் சொல்றாரு, உள்புறம் எப்படி இருக்கணும்னா அவ்வளவுதான். வெளிப்புறம் அசிங்கமா இருக்கணும்னு சொல்லலை. நல்லா நல்லா 2-3 வேலை கூலி, நல்லா ட்ரெஸ் பண்ணு, இருக்கிற ட்ரெஸ்ஸு நல்லா நீட்டாரு, அதெல்லாம் அது உன்னோட ஹெல்த்து. நான் சொல்கிறாரு, உள்புறம் எப்படி இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 6வது வசனமும் 7வது வசனமும் நல்ல ஒரு வேத பகுதி. திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 16:6-7. அவர்கள் வந்தபோது எலியாப்பை பார்த்தவுடனே, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் இவன்தானோ இருக்கும் என்றார். அடுத்த வசனம், கர்த்தர் அப்படியே நிறுத்துங்க பாஸ்டர், நான் சொல்லும்போது வாசிங்க. நல்லா கவனிங்க. இந்த அதிகாரம் என்ன சொல்லுது? சவுல கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? என்ன பாருங்க. சவுல கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். அடுத்தது யாரை கர்த்தர் நியமிக்க போறாரு? தாவீத. அது யாருக்கு தெரியாது? சாமுவேலுக்கு தெரியாது, அது தாவீதுக்கும் தெரியாது, ஈசாக்குக்கும் தெரியாது. அங்க ஒருத்தனை நான் என்ன பண்ண போறேன்? அபிஷேகம் பண்ண போறேன். சொல்லணும்ல, 8வது பையன் அபிஷேகம் பண்ணது எதுவுமே சொல்ல. நீ போ அப்படின்னா இவர் போய் எண்டவரை 8 பிள்ளைகளை கொண்டு வா. இதுல யார் அபிஷேகம் பண்ணுன்னு கேட்கல. யார் வந்தார்? எலிஃபா வந்த உடனே முடிவே பண்ணிட்டாரு. பா என்னம்மா இருக்கிறாரு. ஆமா, யாரு இப்ப பாரு, ஜோசப் ஐயா வந்த உடனே முடிவே பண்ணிட்டாரு. வந்த ஜோசப், உன் பேர் என்னடா? பெலிக்ஸா பிலிசா? தம்பி வந்தோடனே முடிவே பண்ணிட்டாரு. பா அந்த தம்பியுடைய தோற்றத்தை பார்த்தா, அந்த 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 கம்பீரத்தை பார்த்தா, அந்த முகத்தை பார்த்தா, இவன் தான் என்ன பண்ணிட்டாரு? முடிவு பண்ணிட்டாரு. உன்னை முடிவே பண்ணிட்டாரு. நான் சொல்றது புரியுதா? உன்னை முடிவே பண்ணிட்டாரு. ஊழியத்துக்காக முடிவே பண்ணிட்டாரு. தேவராஜ்யத்தை நான் சொல்றது மற்றவங்களுக்கு புரியுது, நான் சொல்றதுக்கு அவனுக்கு புரியுது. அந்த உற்சாகப்பட முடியல, வர வைக்கிறான் பாரு. உன்னை முடிவு பண்ணிட்டாரு. ஆமா, உன்னை முடிவே பண்ணிட்டாரு. அவர் ராஜ்யத்துக்கு முடிவு பண்ணிட்டாரு, எழுப்புதலுக்கு முடிவு பண்ணிட்டாரு. நீ எங்க ஸ்கெட்சு போட்டு நீ அப்படி இப்படி போனாலும் கடைசியா இங்க தான் வந்து உன்னால இல்லையா வரல. அப்பாவுக்கு வந்துடுச்சு, அம்மாவுக்கு வந்துடுச்சு, விசுவாசிகளும் வந்துச்சு. அவன் வாயில் எப்போதான் அலுலியா வருது நானும் பார்க்குறேன். அந்த அலுலியா வர வரைக்கும் நான் பேசிக்கிட்டே இருக்கேன். நீ எங்கே போனாலும் விட மாட்டாரு. உன்னை எங்கே போனாலும் நீ தான் அந்த காரியத்தை செய்ய போற அப்படின்னு இப்போ உனக்கு சொல்லிட்டாரு. இப்போ அடுத்தது வாங்கினேன். எலிஃபா வந்தவனே அவன் தோற்றத்தையும் உருவத்தையும் கம்பீரத்தை பார்த்து, ஆடா நான் தேடுற ஆள் இவன் தான் முடிவே பண்ணிட்டாரு. இப்போ கர்த்தர் சொல்றாரு, பக்காவா சொன்னாரு, சாமுவேலை அவன் நோக்கி முகத்தையும் சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம், புறக்கணித்தேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 7 பேரை கர்த்தர் புறக்கணிச்சிட்டாருங்க. ஆனா 8வது ஒரு ஆள் வந்து நிற்கும் போது ஆண்டுடைய வார்த்தை வருது, அவன் தான் யா நீ அப்படின்றாரு. இன்னைக்கு அநேகரை கர்த்தர் புறக்கணித்தார், அநேகரை கர்த்தர் புறக்கணித்தார், அநேகரை கர்த்தர் புறக்கணித்தார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் சபைக்கு, அவர்கள் தான் நீங்கள், அந்த ஊழியக்காரன் தான் நீ, அந்த ஊழியக்காரி தான் நீ, அந்த விசுவாசி தான் நீ, அன்பு சகோதரா அந்த விசுவாசி தான் நீ, அன்பு சகோதரி அந்த விசுவாசி தான் நீ, வாலிப தம்பி வாலிப தங்கச்சி உடன் ஊழியரே அவர்கள் தான் நீங்கள். ஏன் ஆண்டவர் 7 பேரை புறக்கணிச்சார்னா, 7 பேர் இருதயம்
அவருக்கு என்னவாகலை, சூட்டபிள் ஆகலை. அதன் தாவீது, என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான், அவன்தான் நீ. எவ்வளோ பேர் வார்த்தை பார். அவன்தான் நீ, அவர்கள் தான் நீங்கள். உங்களை கரத்தில் எடுக்க போகிறேன், கரத்தில் எடுக்க போகிறேன், நான் பயன்படுத்த போகிறேன். இதுவரைக்கும் இல்லாத ஒரு வல்லமை, இதுவரைக்கும் இல்லாத ஒரு அபிஷேகம், இதுவரைக்கும் இல்லாத கிருபைகள், இதுவரைக்கும் இல்லாத ஒரு உயர்வுகள் உங்களை கரத்தில் எடுக்க போகிறேன் நான். அவனல்ல 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 இவன் தான் அவன். அழைப்பு இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அவர் பார்வையில் மிஸ் ஆக முடியாது. ஆமாம். நான் 8ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன். 9ஆம் கிளாஸ் 2 வருஷம் ஃபெயிலு. என் தகப்பனுக்கு 2 மனைவி. நான் 2வது மனைவிக்கு பிறந்தவன் தான் உங்கள் மத்தியில் இருக்கிற இந்த சார்ல்ஸ். எனக்கு படிப்பு இல்லை, ஞானம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஊரை சுற்றி இந்த எண்ணெய் அவர் அழைச்சி அபிஷேகம் பண்ணி உங்கள் மத்தியில் உபயோகப்படுகிற பாத்திரமாக கத்த நிறுத்திருக்கிறேன். யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன்றாங்க. நான் 8வது தான் படிச்சிருக்கிறேன்னு. ஆமாம். நான் எங்கே உருவாகணும்னு தெரியுமா? கத்தர் என்னை எங்கே உருவாக்குனார் தெரியுமா? இந்த வடப்பணியில் தான் கத்தர் என்னை உருவாக்குனார். அல்லேலூயா. இந்த வடப்பணியில் உருவாக்கப்பட்டவன் தான் நான். இந்த வடப்பணியில் பைபிள் காலேஜ் படித்தவன் தான் நான். 2001 2002 இந்த வடப்பணி இந்த கோடம்பாக்கத்தில் உருவாக்கப்பட்டவன். இன்னைக்கு இந்த இடத்துல தேவனுக்கு பயன்படுறேன். ஏதாவது ஒரு காரியத்தில் தேவனுக்கு உபயோகப்படணும், ஏதாவது ஒரு காரியத்தில். அப்போ அவன் அல்ல, அவன் 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 முகத்தை பார்க்காத, அவன் தோற்றத்தை பார்க்காத, அவன் வளர்ச்சியை பார்க்காத, அவன் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தை பார்த்து எழுப்புதலை உண்டாக்குகிறார். இருதயத்தை பார்த்து அசைவை உண்டாக்குகிறார். இருதயத்தை பார்த்து மறுபத்தை உண்டாக்குகிறார். இருதயத்தை பார்த்து உன்னை பயன்படுத்துகிறார். முதல்ல உள்புறம் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட். செகண்டு எடுத்துக்கலாமா? 2வது. இப்போ 8:20 ஆயிடுச்சு. இப்போ 2வது சங்கீதம் 23:5. சங்கீதம் 23:5. என் சத்துருவுக்கு முன்பாக, ஓகே, என் சத்துருவுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். இங்கே அப்படியே ஸ்டாப், அப்படியே ஸ்டாப். என் சத்துருவுக்கு முன்பதாக நீர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தினீர். என் ஊழியர்களுக்கு முன்பதாக, என் சபைக்கு முன்பதாக, என் குடும்பத்திற்கு முன்பதாக, என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு முன்பதாக, என் தரிசனத்திற்கு முன்பதாக. ஓ, சத்துருக்கு முன்பாகன்னு சொல்லும் போது ஊழியத்துக்கு முன்பாக, சபைக்கு முன்பாக, பட்டணத்துக்கு முன்பாக, தேசத்துக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தினீர். என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் என்ன பண்ணுதா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. 2வது, நீ பொன்னாகவோ வெள்ளியாகவோ மரமாகவோ மண்ணாகவோ கிறிஸ்து வாழ்க்கையை முடிக்காம தேவனுக்கு உபயோகப்படணும் அப்படின்னா 2வது இந்த பாத்திரம் நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கணும். நிரப்பப்படுகிறது வேற. இங்க பாருங்க, நிரப்பப்படுகிறது வேற, நிரம்பி வழிகிறது வேற. என்ன 2த்துக்கு அர்த்தம்னா, ஏதாவது ஒரே அர்த்தம்னு சொன்ன தலைமலை டங்கு டங்குன்னு கொட்டுவேன் நான். நிரப்பப்படுவதற்கும் நிரம்பி வழிவதற்கான வித்தியாசம். சூப்பர். இது செம்ம பதில். கைகளை தட்டி உற்சாகமாக இது ஸ்டாப் பண்ணோம். ஆனா அது என்ன பண்ண தெரியுமா? சரியான பதில். ஓகேவா? இது ஸ்டாப் பண்ணோம், அது நிரம்பி என்ன பண்ணோம்? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நிரப்பப்பட்ட பாத்திரம் அல்ல, நிரம்பி வழிகிற பாத்திரமா இருக்கணும். நானும் அபிஷேகம் பண்ணிட்டேன், நானும் அபிஷேகம் பண்ணிட்டேன், அபிஷேகம் பெற்றுட்டாயா, அபிஷேகம் பெற்றுட்டாயா, ரட்சிக்கப்பட்டுட்டாயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் பயன்படாது. எல்லாரும் அபிஷேகம் பெற்றிருக்கிறாங்களே, அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் பயன்படாது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டேன். நோ 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 நோ. அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அபிஷேகத்தில் என்ன பண்ணணுமா? நிறைந்து நிரம்பி வழியும் போது அந்த பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்துறார். கரெக்டா? ஒரு ராஜாவை, ஒரு தீர்க்கதரிசியை, ஒரு ஆசாரியனை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தனை அபிஷேகம் பண்ணுன்னா எண்ணெயை கொண்டு என்ன பண்ணுவாங்க? அபிஷேகம் பண்ணுவாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஒருத்தன் அபிஷேகம் பண்ணுன்னா அவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், அவனுக்குள்ள இருக்கிற தாகமும், அவனுக்குள்ள இருக்கிற காத்திருக்கிறதுல கொண்டு கர்த்தர் என்ன பண்றாரு? அபிஷேகம் பண்ணுகிறாரு. கரெக்டா?
அப்போ இன்னைக்கு நிரப்பப்பட்டவர்கள் அல்ல, நிரம்பி வழிகிறவர்கள். ஹல்லேலூயா. சபைக்குள்ள வருகிற நிரம்பி வழிகிறவர்கள். சபைக்கு வரும்போது மாத்திரமல்ல, குடும்பத்தில் ஜெபத்தில், காலை ஜெபத்தில், மாலை ஜெபத்தில் எப்பெல்லாம் ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரம்பி வழிகிற பாத்திரங்களாக நாம் இருக்க வேண்டும். நிரம்பி வழியணும். சத்தமா சொல்ல, நிரம்பி வழியணும். அதனால தான் ஆதி திருச்சபையில் அந்த பெந்தகோஸ்து நாள் வந்தபோது அவர்கள் எல்லாம் ஒருமனப்பட்ட போது, அந்த வீடு முழுவதும் நிரப்பப்பட்ட போது, ஒவ்வொரு மேலே வந்து அமர்ந்த போது, அவர்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு வந்து அமர்ந்த போது, அவர்கள் எல்லாம் நிரப்பப்பட்டதுனால, வந்து அமர்ந்ததுனால, நிரம்பி வழிந்ததுனால சபைக்குள்ள ஒரு எழுப்புதல், ஊழியத்தில் ஒரு எழுப்புதல், பட்டணத்தில் ஒரு எழுப்புதல், அற்புத அடையாளம் நடப்பதற்கு காரணம் தெரியுமா? அவரெல்லாம் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டதல்ல, நிரம்பி வழிகிறதாக இருந்தாங்க. ஓகேவா? அப்போ ரெண்டாவது, இந்த பாத்திரம் அவரால் நிரம்பி வழியணும். நான் சொல்கிறது புரியுதா? என்ன பண்ணணும்? நிரம்பி வழியணும். அப்போ பாருங்க, இந்த பாத்திரம் நிரம்பி என்ன பண்ணணும்? அது வழியும். இந்த நிரம்பி வழியுமானா, இந்த நிரம்பி வழிகிறது அந்த அம்மாவை தொடும். கரெக்டா? இது நிரம்பி வழிகிறது இந்த மகளை தொடும், அந்த அம்மாவை தொடும், பிரதர் காலை தொடும். நான் சொல்றது புரியுதா? காலை தொடும். ஓகேவா? அப்போ நிரம்பி வழியும் போது மற்றவங்களை என்ன பண்ணும்? ஆனால் எனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் நிரம்பி வழியமானா அநேக சபையை தொடப்போகிறது, கிராமங்களை தொடப்போகிறது, தேசங்களை தொடப்போகிறது, அழிந்து போகிற ஜனங்களை அந்த நிரம்பி வழிகிற பாத்திரம் தொடப்போகிறது. அதான் என் சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லிட்டு என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆவின் நிறைவுக்குள்ள, ஆவின் ஃபுல்ஃபில்லுக்குள்ள நம்முடைய வாழ்க்கையும் குடும்பமும் ஊழியமும் சபையும் விசுவாச பிள்ளைகளும் காணப்பட வேண்டும். இதான் சொல்றாரு, உன் சந்ததியின் மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்று. ஓகேவா? ஏசாயா 44:3 சொல்றாரு, உன் சந்ததி மேல என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன் என்ன பண்றாரு? அப்போ ரெண்டாவது, நான் உபயோகப்படணும்னா இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பாத்திரம் அது நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கணும். நிரம்பி, சத்தமா சொல்ல. இப்போ பாருங்க, சில சம்பவத்தை சொல்ல போறேன். யோவான் 4ஆம் அதிகாரம், என்ன கவனிச்சா போதும். யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாக்கோபு கிணற்றுண்ட போய் உட்கார்ந்தாரா? அங்கே ஒரு பெண்ணு தண்ணி முள்ள வந்தா. தாகத்துக்கு என்ன கேட்டார்? தண்ணி கேட்டார். அதுக்கு அவ சொன்னா, நீ ஒரு யூதனா இருக்க, நான் ஒரு சமாரிய பெண்ணா இருக்க, நீ எப்படி எங்களை சம்பந்தம் கலக்கலான்னு அவ கேட்டா. இவர் சொல்றாரு, கேட்கிறவர் இன்னார் என்று அறிந்திருந்தா அவருக்கு ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் இவர் சொல்றாரு. அதுக்கு அவ சொல்றா, கிணறு ஆழமாகுது, மெண்டுகோல என்ன இல்லை, பாத்திரம் இல்லைன்னு அவ சொல்றா. இப்போ இப்படியே பேசுறதுக்கு போது அவ தண்ணி கொடுக்க முன் வந்துட்டா. அவளை பார்த்து இவர் சொல்றாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது என்று அவளுக்கு சொன்னான். இவ என்ன நினைச்சிட்டானா, அந்த யாக்கோபு கிணற்றை பற்றி பேசினுக்கிறான்னு நினச்சிட்டு, எனக்கு தண்ணி வேணும், எனக்கு தண்ணி வேணும், ஏன் நான் குடையத்துல வரேன், ஏன் எனக்கு வலிக்குது. அவர் சொன்னார், கிணத்து தண்ணியை பற்றி பேசலாமா, ஜீவ தண்ணீரை பற்றி பேசினா, அந்த ஜீவ தண்ணீரை பற்றி பேசினா, நான் ஒரு தண்ணி வச்சிருக்கிறேன், அது ஜீவ ஊற்று. எனக்குள்ள இருக்கிற தண்ணி அந்த சபையில் ஜீவ ஊற்றாக, ஊழியத்தில் ஜீவ ஊற்றாக, ஊழியனுக்குள்ள, ஊழியக்காரிக்குள்ள, விசுவாச பிள்ளைகளுக்குள்ள அது ஜீவ ஊற்றாக செயல்படுமா. அது சொரக்கி கொண்டே இருக்கும், அது ஃபுல்ஃபில் ஆகிக்கொண்டே இருக்கும், அது நிரம்பிக் கொண்டே இருக்கும். அது இதை கேட்டா பாரு, குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ள போய் சொல்றா, நான் செய்ததை ஒருத்தர் வந்து சொல்லிட்டாரு, அவர் கிறிஸ்து தானா, வந்து பாருன்னு ஊருக்கே டமராஸ்டா. அபிஷேகத்தை பெறலையா, அபிஷேகத்தை கேள்வி, அந்த தண்ணியை பத்தி கேள்விப்பட்டா. அப்போ நம்ம அப்போ ஜீவ, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ தாகம் வராது, அவனுக்குள்ளே நித்திய கால ஊறுகிற ஜீவ ஊற்றுனா என்னன்னா இப்போ சொல்லுங்க, நீ இப்போ அந்த கண்டென்ட்டுக்கு வாங்க. ஜீவ ஊற்றுனா அது 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 நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கிறது. இந்த தண்ணி ஓனா காலியாகலாம், இந்த தண்ணி ஓனா வற்றி போகலாம், ஆனால் இது உனக்குள்ள இருந்த நித்திய காலமாய் அது ஊறி அது நிரம்பி வழியக்கூடிய ஊற்றா இருக்கிறது. இது ஒரு சம்பவம். இப்போ இன்னொரு சம்பவத்தை சொல்ல போறேன். யோவான் அதே 7ஆம் அதிகாரம்,
37வது வசனத்துல, பண்டிகையின் கடைசி நாளில் நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்துல வந்து பானம், ஒருவன் தாகமா இருந்தா, எந்த தண்ணியை பத்தி பேசினுக்கிறாரு நீங்க நினைச்சிடாதீங்க. ஒருவன் தாகமா இருந்தா என்னிடத்துல வந்து பானம் பண்ண கடவன். அவர் எந்த தண்ணியை பத்தி பேசினுக்காருன்னா, தாம் அடைய போகிற, அவன் விசுவாசிகள் அடைய போகிற பரிசுத்த ஆவியை குறித்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, பேசிட்டு இருக்காரு. பேசி முடிச்சு சொல்றாரு, சூப்பரா சொல்லுவாரு, வேத வாக்கியம் சொல்லுகிறபடி அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்பட்டு ஓடுமா. அந்த வசனத்தை கண்டென்ட்டை வாசிங்க பார்க்கலாம். சீக்கிரம் 30 இல்லை 37 வாசிங்க, அப்பதான் புரியும். நின்று தாகமா இருந்தா என்னத்துல வந்து என்ன பண்ண, இங்க பாருங்க, தாகமா ஒரு தாகம் இருக்குது. சபை குறித்து தாகம் இருக்குதா என்ன பாருங்க. சபை குறித்து தாகம் இருக்குதா, ஊழியத்தை குறித்து தாகம் இருக்கிறதா, பட்டணத்தை குறித்து தாகம் இருக்கிறதா, அழிந்து போகிற ஜனங்களை குறித்து தாகம் இருக்கிறதா, ஓகேவா, நம்ம இப்படி இருக்கிற தாகம் இருக்குதா. அப்போ உனக்கு தாகம் இருந்தா நீ என் கீழே வந்து என்ன பண்ணணும். சூப்பர், செம்ம பதில் இது. நீ தாகமா இருந்தா நான் இதை பண்ணணும், ஊழியத்தில் இதை பண்ணணும், சபையில் இதை பண்ணணும், பட்டணத்தில் அதை பண்ணணும், இங்க இதை பண்ணோம், இதை பண்ணோம். தாகம் இருந்துச்சுன்னா என் கையில வந்து பானம் பண்ணிட்டு போ, அதை காரியத்தை செயல்படுத்து. தாகம் இருக்குது, எப்பா ஏன் இப்படி இருக்குதோ, தாகம் இருக்குது ராபா பாபா சங்காலா, உனக்கு தாகம் இருக்கிறது, ஆனா அந்த தாகத்தை நிறைவேற்ற பானம் என் கையில் இருக்கிறது. ராபா லாபா ரா சங்காலா, வா பானம் பண்ணு, மகிமையான காரியத்தை செய்ய போறேன், வல்லமையான காரியத்தை செய்ய போறேன், எழுப்புதலான காரியத்தை செய்ய போறேன், அசைவான காரியத்தை செய்ய போறேன், உயிர்ப்பிக்கிற காரியத்தை செய்ய போறேன். வா டெல் மீ, வா பானம் பண்ணு. தாகமா இருக்கிறியா? கரெக்டா, ஒரு தாகம் வரணும். அதுக்கப்புறம் அவர் தண்ணி அனுப்புவார். அதுக்கப்புறம் சொல்றாரு, அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர், அப்படித்தானே, உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடமா. இப்ப இங்க என்னது, ஃபுல் ஆகி என்ன பண்ணுது, ஓடுது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரம் என்ன பண்ணுமா, நிரப்பப்பட்டது அல்ல, நிரம்பி வடிகிறது. அதில் நிறைஞ்சிக்கிட்டே இருக்கணும். ஆமேனா. இன்னும் 2 சம்பவத்தை சொல்ல போகிறேன். இந்த சம்பவத்தை சொன்னால் இந்த கண்டென்ட் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். யோவான் 2 என்ன பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்துக்கு போகிறார். அங்கே திராட்சை ரசம் என்னவாயிடுச்சு. இப்போ அந்த திராட்சை ரசத்தை நிறைவாக்குவதற்கு என்னென்ன காரியத்தை செய்கிறாரு. கற்சாடியில தண்ணீர் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது, கற்சாடியில தண்ணீர் நிரப்பப்பட்டதை ஆண்டவர் என்னவா மாத்துறாரு. எப்போ கற்சாடியில தண்ணி நிரப்பப்பட்டதோ அந்த நிரப்பப்பட்ட அந்த கற்சாடி நிரப்பப்பட்ட தண்ணீரை என்னவா மாத்துறாரு. சாதாரண தண்ணி ஒரு பாத்திரத்தில் நிரப்பப்படும் போது அதை அவர் திராட்சை ரசமா மாத்துறாருன்னா, ஜீவ தண்ணீர் ஆகிய என் பாத்திரத்தில் நிரப்பப்பட்டு நிரம்பி வழியும் போது இந்த தண்ணீரில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினவர் அந்த அபிஷேகத்தால் நிரம்பப்படும் போது அநேக மாற்றங்களை கத்து நம்மளை கொண்டு செய்ய வல்லவராக இருக்கிறார். கானா ஒரு கல்யாணத்தில் சாதாரண தண்ணி அது. ஆனா இப்ப ஆவியான பேசுறாரு, அந்த காடியில கற்சாடியில தண்ணி நிரப்பப்பட்டதுனாலதான் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். ஆனா இன்னைக்காண்டு என் பாத்திரத்தில் நிரப்பப்படும் போது என்னிலிருந்து மாற்றங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார். 1. 2வது இன்னொரு சம்பவத்தை சொல்ல போறேன் பாருங்களேன். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் என்ன பாருங்க. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் நான் வாசிங்கன்னு சொன்னா நீங்க எடுத்து பார்க்கணும். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்தில் ஒரு அம்மா யாரை தேடி வந்தா, எலிசாவை தேடி வந்தா. எதுக்கு வந்தா, என் புருஷன் செத்துட்டாரு, கடத்தை வச்சுட்டு போயிட்டாரு, இப்போ கடத்தை அடிக்க எனக்கு திராணி இல்லை, 2 பிள்ளைகள் அடிமையாக கொண்டு போக வந்துட்டான், எனக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னே தெரில, அதெல்லாம் உன் கையில் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். உன் கையில் என்ன இருக்குதுன்னு கேட்குறாரு. அவன் என் கையில் ஒரு குடம் எண்ணெய் இல்லாமல் வேற ஒன்றும், அவன் ஒரு குடம் எண்ணெயை வச்சு கடை பிரச்சனை மாற்ற முடியல, ஒரு குடம் எண்ணெய் வச்சு அடிமைத்தனத்தை மாற்ற முடியல, ஒரு குடம் எண்ணெயை வைத்து வாழ்வாதாரத்தை உண்டு பண்ண முடியல. ஆனால் ஒரு குடம் எண்ணெய் இன்னொரு பாத்திரத்தில் நிரப்பப்பட்ட போது, அதே ஒரு குடம் எண்ணெய் இன்னொரு பாத்திரத்தில் நிரப்பப்படும் போது, அந்த எண்ணெய் நிரப்பப்படும் போது அது அடிமைத்தனத்தை மாற்றுகிறது. ராபாபாலா ஷாங்காலா.
அடிமைத்தனத்தை மாற்றுகிறது, கடன் பிரச்சனையை மாற்றுகிறது, வாழ்வாதாரத்தின் காரியத்தை உண்டு பண்ணுகிறது. புரியுதா? ஒரே பாத்திரத்தில் எண்ணெய் இன்னொரு பாத்திரத்தில் நிரப்பப்படுகிறது, நிரம்பி ஒழிகிறது. சீக்கிரம் கொண்டு வாடா, டே பாத்திரத்தை கொண்டு வாடா. அவன் 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 இல்லைன்ட்டான். நான் ஒன்று சொல்லட்டம்மா, இந்த பாத்திரத்தில் அவர் இருக்கிற வரைக்கும் நீ பயன்பட்டுட்டே இருப்ப. ரீபா லாபா ரா ஷங்கா லா காலா. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் ராமா நாதாரா எல்லாம் ஜோம் பண்ணலாமா நல்லா ஆவில இருந்து ஜோம் பண்ண போகிறோம். இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நாங்கள் பயன்பட்டுட்டே இருக்கிறோம். ஜோம் பண்ணலாமா ரீபா லாபா ரா ஷங்கா லாக்கா. சத்தம் வரலையே. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நீ பயன்பட்டுட்டே இருப்ப. ரீபா லாபா ரா ஷங்கா லா ரீமா நோ தோ ராக்கா லா. இந்த பாத்திரத்தில் எண்ணெய் இருக்கிற வரைக்கும் நீ பயன்பட்டுட்டே இருப்ப. அப்பா ரீகாலா வரா ஷக்கலா. ஒரு பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் இன்னொரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்மிட் ஆகுமானா? ஆண்டவரே, உமக்குள்ள இருக்கிற எண்ணெய் எங்களுக்குள்ள வருவதாகயா. உம்மில் இருக்கிற அந்த எண்ணெய் எங்களுக்குள்ள நிரப்பப்படுவதாகயா. உம்மில் இருக்கிற அபிஷேகம் எங்களில் நிரப்பப்படுவதாகயா. உம்மில் இருக்கிற வல்லமை எங்களில் நிரப்பப்படுவதாகயா. ரீமா நாபா ராகா லாதா ரா ரபா தோதா லாமா நா ஷக்கலா. சாதாரண தண்ணி தான், சாதாரண எண்ணெய்தான் இவ்வளோ காரியத்தை செய்யமானா? விலைக்கு மதிக்க முடியாது. அப்பா நிரப்பப்படுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளை நிரப்பப்படுங்கப்பா. ரீமானா தோராக்கா லாபரா சங்கலா நிரப்பப்படுங்கப்பா. அநேகருடைய அடிமைத்தனத்தை மாற்றக்கூடிய அளவுக்கு நிரப்பப்படுங்கப்பா. மெலிந்து கிடக்கிற ஊழியத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு நிரப்புங்கப்பா. வாழ்வாதாரம் சந்திக்கக்கூடிய அளவுக்கு நிரப்புங்கப்பா. முதல்ல சொன்னாரு, உள்புறம் எப்படி இருக்கணுமா? சுத்தமா இருக்கணுமா. ரெண்டாவது சொல்றாரு, நிரப்பப்பட்ட பாத்திரம் நிரம்பி என்ன பண்ணணுமா? வழியணும்னு ஆண்டவர் சொல்றார். இந்த ஆவியானவரை ஒரு பொருட்டா என்றதே கிடையாது யாருமே. நான் சொல்றது புரியுதா? ஆவியானவரை சத்தமா சொல்லுங்க. ஆவியானவரை ஒரு பொருட்டா என்றதே கிடையாது, என்றதே கிடையாது. இன்னைக்கு ஆவியானவர் என்னிலே விலை உயர்ந்தவராயிருக்கிறார். இதோ ரபாலா ஷக்கலா. என்னிலும் மேன்மை உள்ளவர் ஒரு வருகிறார். நான் உங்களுக்கு ஜலத்தினால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், ஆனா அவர் உங்களுக்கு அக்கினினால கொடுக்க போகிறார். ரீபா லாபரா ஷக்கலா. எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் அக்கினினாலும் வல்லமையினாலும் கொடுக்கிறார். இதோ பூமியில் அக்கினியை போட வந்தேன், அது இப்போதே பற்றி எரிகிறது. ஆண்டவரே, என்னிலும் மேன்மை உள்ளவர் அவர். என் வேலை முடிஞ்சு விட்டது, அவர் வேலை இன்னும் முடியவில்லை. யோவான் ஸ்நானகன், என் வேலை முடிந்து விட்டது, அவர் வேலை இன்னும் முடியவில்லை. பற்றி எரிகிற அக்கினி, எழும்பக்கூடிய அக்கினி, பிரகாசிக்க செய்யக்கூடிய அக்கினி நிரம்பி வழியக்கூடியதாக இருக்கணும். மூணாவது, பொன்னாகவோ வெள்ளியாகவோ மரமாகவோ மண்ணாகவோ என் வாழ்க்கை முடியாமல் தேவனுக்கு உபயோகப்படணும்னா மூணாவது எடுத்துக்கலாம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரமா எடுத்துக்குங்க. 8:35 ஆகிறது. சீக்கிரமா. ஓகே. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனா? எதில் நிறைந்திருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. அந்த பாத்திரம் எதில் நிறைந்திருக்கிறது? சத்தமா சொல்லுங்க. இன்னும் 10 நிமிஷம் முடிக்க போறேன். அந்த பாத்திரம், ஸ்தேவானுடைய பாத்திரம் எதில் நிறைந்திருக்கிறது? சரி, இந்த அதிகாரத்தை முழுசா நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா, யார் இந்த ஸ்தேவான் என்று நமக்கு தெளிவா அழகா ஆவியான நமக்கு சொல்லியிருக்கிறார். சபையில் ஒரு பிரச்சனை வந்துச்சுங்க. என்ன பிரச்சனை தெரியுமா? பெரிய பெரிய பிரச்சனை கிடையாது. சபையில் பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்ன பிரச்சனைனா, கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாக என்ன பண்ணாங்க? கிரேக்கர்கள் எபிரேயருக்கு விரோதமாக என்ன பண்ணுறாங்க? முறுமுறுக்கிறாங்க. என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா, தலை போகிற பிரச்சனைன்னு பார்த்தா, அன்றன்று விதவைகள் என்ன பண்ணுறது கிடையாதான், விசாரிக்கிறது கிடையாதான், பரிமாறுறது கிடையாதான். கூப்பிட்றா அவனுங்களை, கூப்பிடு ஊழியக்காரனை கூப்பிடு. அடா போங்கடா எப்பா, எந்த பிரச்சனை வந்தாலும்
கணவனுக்கு மனைவி பிரச்சனை வந்தா, அடிதடி வந்தா, கூப்பிடு அந்த ஊழியக்காரனுக்கு ஃபோன் பண்ணு, ஊழியக்காரனுக்கு அந்த ஃபோன் பண்ணு. ஏன் அவர் இந்த பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, ஏன் இந்த பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாரு, ஏன் இந்த பையனுக்கு ஞானஸ்தானம் விட்டாரு, எல்லாத்துக்கும் ஊழியக்காரனை கூப்பிடு, எல்லா ஊழியக்காரனை கூடு 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 அப்பா. 11 பேர் மொத்தம் வந்துட்டானுங்க. என்ன மேட்டுன்னு கேட்டா, சபையில் ஒரே பிரச்சனையா, விதவையில் விசாரிக்கல பிரச்சனை. அதுக்கு எங்களை கூப்பிட்ட 7 பேர் என்ன பண்ணு நேமி. அதில் ஒருத்தன் தான் யார் தெரியுமா, இந்த ஸ்தேவன். இவனுக்கு என்ன வேலை, கரெக்டாக சொல், இவனுக்கு என்ன வேலை, அவ்வளோதான். பந்து விசாரிப்பு செய்யக்கூடியவனுக்கு அற்புதத்தை நடப்பிக்கிறான். பந்து விசாரணை செய்யக்கூடியவன் அடையாளத்தை நடக்கிறான், அடையாளத்தை நடப்பிக்கிறான். பந்து விசாரணை செய்யக்கூடியவன் அந்த பட்டணத்தில் எழுப்புதல் உண்டாக்குறான். பந்து விசாரிப்பை செய்யக்கூடியவன் அந்த பட்டணத்தில் ஒரு பெரிய அசைவு உண்டாக்குறான். அவன் நினைச்சான் இதுதான் என் வேலைன்னு அவன் நினைச்சான். இதை காட்டிலும் மேலானதை செய்யணும்னு கர்த்தருக்கு நினைச்சான். உன் வாழ்க்கையில் நினைக்கணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சாதான் கர்த்தர் அவர் உன்னை கொண்டு செய்வார். நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், நான் ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும், ஆண்டவருக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சா தான் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். சகோதரா, செய்யணும்னு நினைச்சானா தான் உன்னை கொண்டு கர்த்தர் செய்வார். சகோதரிய, செய்யணும்னு நினைச்சாதான் நம்மளை கொண்டு தேவன் என்ன பண்ணுவார். இதோட என் லைஃப் முடியக்கூடாது, இதுக்கு மேலே ஏதாவது செய்யணும். ஆண்டு சொன்னார்ல, என்னை விசுவாசிக்கிறவன் மெய்யாகவே யோவான் 14:12 மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என் பிதாவிடத்திற்கு போகிறபடியால் என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ, என்னை விசுவாசிக்கிற ஊழியக்காரன், என்னை விசுவாசிக்கிற ஊழியக்காரு, என்னை விசுவாசிக்கிற உடன் ஊழியன், என்னை விசுவாசிக்கிற பிள்ளைங்க, என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரியைகளையும் அவைகளை பார்க்கலும் பெரிய காரியத்தை செய்வான். அப்பா, நீங்க சொன்னீங்களே பெரிய காரியத்தை விசுவாசிக்கிறவன் பெரிய காரியத்தை செய்வான் சொன்னீங்களே, அந்த பெரிய காரியத்தை இப்ப பண்ணுங்க ஐயா. அந்த பெரிய அடையாளத்தை, அந்த பெரிய அற்புதத்தை, அந்த பெரிய எழுப்புதலை, அந்த பெரிய மாற்றத்தை, அந்த பெரிய அசைவை இப்ப பண்ணுங்க. நான் விசுவாசிக்கிறேன். இந்த பாத்திரத்துல எப்படி இருக்கணும்னா விசுவாசம் நிறைந்து இருக்கணும். 75 வயதில் அழைத்தாலும் 100 வயதில் பிள்ளையை கொடுத்தாரு. ஏன்னா ஏன் கொடுத்தாருன்னா, அந்த சாரால் முழுமையா கர்த்தர் என்ன பண்ணல, விசுவாசிக்கல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இந்த பாத்திரத்துக்குள்ள எது நிறைந்திருக்கணும்னா விசுவாசம் நிறைந்திருக்கணும். பவுல் சொல்ற, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். டே, நல்ல போராட்டம்னு சொல்றான், ஓட்டத்தை முடித்தன்றான். நான் விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றான். நான் விசுவாசத்தை காத்துக்கிட்டேன். குறைவு வந்தாலும் விசுவாசத்தை, வியாதி வந்தாலும் விசுவாசத்தை, அவமானங்கள் வந்தாலும் விசுவாசத்தை, நெருக்கங்கள் போராட்டங்கள் வந்தாலும் விசுவாசத்தை, இழப்புகள் வந்தாலும் விசுவாசத்தை, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். விசுவாசத்தினுடைய முடிவு தான் நிருபங்களை எழுதினேன். விசுவாசத்தினுடைய முடிவு தான் சிறையை சகிச்சையா. விசுவாசத்தினுடைய முடிவு தான் பாடுகள், அவமானத்தை, நிந்தைய, நிர்மாணத்தை, நாசம், மோசம், பட்டயத்தை. இந்த விசுவாசத்தினுடைய முடிவு தான் இதெல்லாம் சகிச்சையா. இவ்வளோ நிருபத்தை எழுதினியே, அதுக்கு காரணம் என்னடா, அவர் விசுவாசம். சிறையில் இவ்வளோ பாடுபட்டியே, அதுக்கு காரணம் என்னடா, விசுவாசம். அநேக ஊழியக்காரனை உருவாக்கினீரே, அதுக்கு காரணம் என்னடா, விசுவாசம். எதிர்ப்பு வந்தாலும் நின்னனே, அது அவர் மேல இருக்கிற விசுவாசம். கட்டுகளுக்கு எதிரா அவர் மேல இருக்கிற விசுவாசம், உபத்திரங்க எதிரா அவர் மேல இருக்கிற விசுவாசம், உனக்கு அடிக்குதுரா, பாடுகுதுரா, அவர் மேல இருக்கிற விசுவாசத்துக்காக நான் எதை வேணா, எப்படி வேணா, நான் செய்வேன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டான். விசுவாசம் இருந்தாதான் தேவனை உபயோகப்படுத்துவார். அவிசுவாசம் இருந்தால் தேவனை உபயோகப்படுத்தவே மாட்டார். நானும் செய்யணும், ஏதாவது செய்யணும்பா, ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், ஏதாவது செய்யணும், எங்களை கொண்டு ஏதாவது செய்யணும். வயசாகி முடிச்சிட்ட பிறகு
65-70 வயசில் வந்து கால் வலி வரும்போது, கை வலி வரும்போது, இடுப்பலி வரும்போது உட்காந்தா ஏந்த முடியல, நிற்க முடியல, வந்து அப்போ வந்து உட்காந்து ஆண்டவரே எழுப்புங்கப்பா எழுப்புங்கப்பா. எப்போ அது எத்தனை வயசில்? 80 வயசில் எல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரிட்டையர்ட் ஆகி முடிச்சுட்டு எல்லாம் பையனை பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அங்கே கோடம்பாக்கத்தில் ஒரு வீடு, வடபழனியில் ஒரு வீடு, அசோக் நகரில் ஒரு வீடு, ஆமாம் எம்எம்டியில் ஒரு வீடு, வீட்டெல்லாம் கட்டி முடிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் செட்டில் ஆகிட்ட பிறகு அப்பா எழுப்புங்கப்பா. எப்போ? 65, 75, 85, 95 வருவியா? அவனை எழுப்ப. நாம் வாழ்கிற காலம் எழுப்புதலின் காலம்தான். அந்த விசுவாசத்தை நீ பயன்படுத்தினாயனால் நீ இருக்கிற இடத்துல ஒரு எழுப்புதலை சந்திப்பா. பரிசு சொன்னாரு உள்புறம் சுத்தமா இருக்கணும். ரெண்டாவது சொன்னாரு நிரம்பி வழிகிறதாக இருக்கணும். மூணாவது சொன்னாரு விசுவாசத்துல உன் பாத்திரம் ஆட்கொள்ளப்படணும். வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 16:5 சூப்பர் வசனம், வாசிங்களேன் சீக்கிரம் வாசிங்க. இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்க போறேன். அப்போஸ்தலர் 16:5 அதனாலே சபைகள் விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டு பெருக்கம் எதுல வந்துச்சு பாருங்க. அதனாலே சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள், விசுவாசத்தில் ஸ்திரப்பட்டா நாளுக்கு நாள் பெருக்க வரும். பாதி பேருக்கு புரியலடா, எப்பா அக்கா இன்னும் 5 நிமிஷம் தாங்க பேச போறேன், நான் போயிடுவேங்க. அண்ணா வரலையாக்கா? கல்யாண நாளை கண்ட அந்த சகோதரி தானே? தெரிலக்கா. ஆமாம், சுடிதரில் வந்துட்டு எனக்கு தெரியல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நம்ம ஜோம் பண்ண மாதிரி இருக்குது, கேக் சாப்பிட்ட மாதிரி இருக்குது நினச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க. நான் ஓகேவா? என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சபைகள் ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் என்ன பண்ணுச்சான்? பெருகினேன். கடைசியாக ஒரு காரியத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஓகேவா? சூப்பர் காரியம். வாசிக்கலாமா? எரேமியா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சீக்கிரம் வாசிங்க. இன்னும் மைக்கு கொடுக்க போகிறேன் ஐயா கையில். எரேமியா 18ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். எத்தனைங்களா? பக்கம் 897. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அடுத்த வசனம். அப்படியே நான் போனேன், திரிகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்போது அதை திருத்தமாய் செய்யும்படி தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பவுமாய் வேறே பாண்டமாக வளைத்தான். அப்போது கர்த்தருடைய வசனம் அவனுக்கு உண்டாகி, இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, இதோ புது வாழ்வு சீயோன் சபை மக்களே, ஆமா களிமண் குயவன் கையில இருக்கிறது போல நீங்க எல்லாம் என் கையில் இருக்கிறீங்கன்ட்டாரு. கடைசியா உபயோகப்படணும்னா இந்த பாத்திரம் யாரு கரத்தில் இருக்கணும்னா அவர் கரத்தில் இருக்கணும். ஐயா சொல்றாரு குயவன் வீட்டுக்கு போப்பான். எங்க போ சொல்றாரு? முஸ்டாவில் தான். குயவன் வீட்டுக்கு போப்பா. ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாமா? சங்கீதம் 31:12. சீக்கிரம் வருது. சங்கீதம் 31:12. செத்தவனை போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன்பா. அடுத்த வாசிங்க சொல்லுங்க. வாசிமா அதே வசனத்தை ஃபுல்லா வாசிமா. செத்தவனை போல எல்லாராலும் முழுமையாக மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போலான்னு. இப்போ அந்த வசனத்துக்கு எரேமியா சொன்னார், நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தையை தெரிவிப்பேன்னு சொன்னார். குயவன் அந்த வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலேயே கெட்டு உடைஞ்சிடுச்சு. மறுபடியும் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பவும் அதே பாத்திரம் தான். இங்கே பாருங்க, அதே பாத்திரம், அதே மண் உடஞ்சிடுச்சு, கெட்டுடுச்சு.
நசுங்கிடுச்சு. மறுபடியும் எடுத்தார். ஒன்று உடையுதுன்னா சரியாக பெசையிலன்னு அர்த்தம். ஒன்று உடையுதுன்னா மண் இல்லாமல் வேற ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். ஒன்று உடையுது சரியாக பெசலைன்னு அர்த்தம், மண் இல்லைன்னா வேற ஒரு பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். ஆமாம், பாருங்களேன், அது உடையுது அப்படின்னா அது உடைந்து போச்சு. ஆனால் மறுபடியும் தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்பவும் வேறே பாத்திரமாய் உருவாக்குகிறார். வேறே பாத்திரமாய் உருவாக்குகிறார். உடைந்து போன பாத்திரத்தை மறுபடியும் வேறே பாத்திரமாய், நசுக்கப்பட்ட பாத்திரத்தை மறுபடியும் வேறே பாத்திரமாய், கெட்டு போன பாத்திரத்தை மறுபடியும் வேறே பாத்திரமாய். அவர் கரத்துல நாம் இருக்க வேண்டும். அவர் கரத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரே என்னை அவனை உருவாக்குங்கப்பா. நீ உருவாக்குவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ என்னை உருவாக்குவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன். நீ என்னை முழுமையாய் கொண்டு வருவதற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஐயா, இந்த பாத்திரம் முழுமையா இருந்தால் தான் பயன்படும். எங்க பாருங்க, இந்த பாத்திரம் என் கரத்தில் இருந்தால் தான் பயன்படும். நான் சொல்றது புரியுதா? கரெக்டா? இந்த பாத்திரம் இங்க பாருங்க, இங்க என்ன ஆகுது? கிளாஸ். இது என்னது? கப்பு. இது என்னது? இது மூணும் உபயோகப்படணும்னா யார் கருத்து இருந்தால் தான் உபயோகப்படும். இப்போ தண்ணி வேணும், அப்படியே ஆட்டோமேட்டிக்கா இருமா, நீ என்ன குழப்பிட போற, தண்ணி எனக்கு வேணும். டீ வேணும். இப்போ மழை நனைஞ்சி வந்துக்கிறேன், தொண்டெல்லாம் டீ வேணும். அவன் போய் வாங்கி வந்துட்டான், பரவாயில்ல. இப்போ டீ அப்படியே தொண்டை பிடிக்குது. அதுவே இதை மூடணும், சுட தண்ணியை மூடணும். இதில் ஐயா உதாரணம் நானே இப்பதான் கத்துக்கிறேன். இப்போ இத தண்ணி இருந்தாலும் டீ இருந்தாலும் இத மூணாலும் யார் கருத்துல இருக்கணும்? அட போங்களா ஐயாப்பா, உங்களை பார்த்தா இப்ப நான் பண்ண மேஜிக் போப்பானே. புரியுதா? புரியுற மாதிரி தெரியுதா? இல்லை இன்னொரு முறை புரிய வேண்டிய தயவு செய்து சொல்றாத. ஓகே, இது இங்க கரெக்டா? கரத்தில் இருந்தாதான் கரத்தில் இருந்தாதான் டீ இல்லை, சும்மா கரத்தில் இருந்தாதான். இப்ப சொல்றாரு, நீங்களும் நானும் அப்பா கரத்தில் இருந்தாதா அவரே ரீபா லாபாரா எல்லாம் எழுந்திருப்போமா ஆண்டவரே ரீபா லாபாரா ஷாக்காலா எல்லாம் எழுந்திருப்போமா. உம்முடைய கரத்தில் வரையா, உம்முடைய கரத்தில் வரையா கொய்யவனே, உம்முடைய கரத்தில் வர எல்லா கண்ணை மூடுங்க பார்க்கலாம். உம்முடைய கரத்தில் ரபா பாபா ஷாக்காலா. ஆண்டவரே, வெள்ளியாகவோ பொண்ணாகவோ மரமாகவோ மண்ணாகவோ என் வாழ்க்கை வேண்டாம்யா, என் வாழ்க்கை வேண்டாம்யா, உபயோகப்படணையா. எந்த நற்கிரிகளுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றுங்கப்பா. உள்வர சுத்தம் ரிகா ராபா லோபாரா, உள்வர சுத்தம் நிரம்பி வழிகிற பாத்திரம் ரீவா லாதாரா லோ ஷாக்கலா. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, ஒரு செகண்ட். ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தேன். ரொம்ப நாளாக அந்த குயவன் அந்த வளையிற விதத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். நான் பார்த்துட்டேன். பார்த்து 10 நிமிஷமாக அங்கே நின்னுங்கிறேன். அவன் சூப்பராக மண்ணை வச்சு அதை அப்படியே அதை சுத்த விட்டு அவன் கையில் அப்படியே உருவாக்கிட்டு இருந்தான். நான் 10 நிமிஷமாக பார்க்குறேன். எல்லாரும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாகுது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறாங்க. நானும் அவன் ஒரு பானையை 5 நிமிஷத்தில் வளைச்சி முடிச்சிட்டான்யா. நானும் நின்று பார்த்தேன். அண்ணே, எனக்கு ரொம்ப ஆசைண்ணே, இந்த பானையை நானும் உருவாக்க விரும்புகிறேண்ணே. இதுக்கு முன்னால் உருவாக்கி இருக்கிறியா? இல்லைண்ணே, இப்போ தான் பார்த்தனே. மண்ணை வச்சிட்டியா, சுற்றி விட்டையா, கையை வச்சியா, வந்துடுச்சு அப்படின்னா. அவர் வராதுப்பா. நான் எனக்கு ஆசையாகுதுண்ணே, எனக்கு புண்ணே. உட்கார வச்சா மனுஷன்
சுத்த விட்டு மண்ணை வச்சாரு. மொத்த மண்ணு பானை வரலையா. 3 மாசம் இருந்தேன்னா 6 மாசம் ஆயிட்டேன்யா. மொத்த மண்ணும் ரவுண்டா வந்துடுச்சு. குயவனுக்கு தான் தெரியும் ஒரு பாத்திரத்தை உருவாக்க. இப்போ கண்ணை முடிச்சோம் பண்ணு ஷாக்கா லா வர்றா. கொயவனே உடைய கரத்தில் வர்றையா. ஷீகா லா வர்றாதல்லா. ஆண்டவரே, உள்ளான சுத்திகரிப்பு உண்டாகட்டும். உள்ளான நிரம்பி வழிகிறது உண்டாகட்டும். விசுவாசம் உண்டாகட்டும் ஐயா. இப்போ போடுப்பா. கொயவனே உடைய கரத்தில் வர்றையா. சொல்லுங்க, என்னை உருவாக்குங்கப்பா. சத்தம் வரலையே. என்னை உருவாக்குங்கப்பா. உடைந்த எண்ணெய் உருவாக்குங்கப்பா. கெட்டு போன எண்ணெய் உருவாக்குங்கப்பா. நசுக்கப்பட்ட எண்ணெய் உருவாக்குங்கப்பா. மறக்கப்பட்ட எண்ணெய் உருவாக்குங்கப்பா. உடைந்த எண்ணெய் உருவாக்குங்கப்பா. உங்க கருத்துல வரையா. உங்க கருத்துல வரையா. பாத்திரமாகிய நான் உங்க கருத்துல வரங்கத்தாவே. ரபாலா சங்கலா. கோயவானே படைப்பின் என்னை சுத்தமான பாத்திரமாய் மாற்றுகிறீர் ஆண்டவரே. என்னை சுத்தமான பாத்திரமாய் என்னை மாற்றுகிறீர் ஆண்டவரே. நான் உபயோகப்படுவதற்கு நான் சுத்தமான பாத்திரமாய் இருக்க வேண்டும் அப்பா. சுத்தமில்லாத பாத்திரத்தை யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, யாருக்கும் பிடிக்காது. ஆண்டவரே, எங்களை சுத்தமாய் மாற்றுங்கப்பா. தாவீது சொன்னது போல என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும். தாவீது சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு, தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவர். ஏன்னா ஆண்டவர் விரும்புறதை கேட்கிறான் பாருங்க. நீரோ இருதயத்திலே சுத்தத்தை விரும்புகிறீர். சங்கீதம் 51:6 சொல்லப்பட்டது. உண்மை இருக்க விரும்புகிறீர். என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இந்த ராத்திரி வேளை கேட்போமா, என்னை சுத்திகரியும் அப்பா. நீ சுத்திகரிக்கப்பட்டதா உன் பாத்திரத்தை கத்த நிரப்புவாரு. நம்ம ஒரு பாத்திரத்தை தண்ணியை பிடிக்கணும்னு சொன்னா அந்த பாத்திரத்தை சுத்திகரித்து அதை கழுவி கொண்டு போய் தான் டேங்க்லையோ பைப்புலையோ டேப்லையோ வைப்போம். நம்ம அப்படி சுத்திகரிக்கப்படாத பாத்திரமா இருக்கமானா அதை குடிக்க மாட்டோம், அதை யூஸ் பண்ண மாட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, நீ சுத்திகரிக்கப்பட்ட பிறகுதான் கர்த்தர் உன்னை நிரப்புவார். நீ நிரப்பப்பட்ட பாத்திரமா இல்ல, நிரம்பி 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 அது ஆரோன் தலையிலே ஊட்டப்பட்டு அங்கி வழியாக இறங்கி தாடி வழியாக இறங்கி அங்கி முழுவதும் நினைத்தது போல அது அநேகருக்கு பரவி பாய்கிற ஆறாய் மாற வேண்டும்.
ரபால ஷகதரபா. அந்த நதி புறப்பட்டு போன இடெல்லாம் ஆரோக்கியம். அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க எங்க போனாலும் ஆரோக்கியம் உண்டாகும், வல்லமை புறப்படும். அப்போஸ்தலர்கள், சீஷர்கள், ஸ்தேவான் அநேக அற்புத அடையாளங்களை செய்தார்கள். காரணம் விசுவாசத்தில் நிரப்பப்பட்டிருந்தாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு? அபிஷேகம் பட்ட நீங்க விசுவாசத்தில் செயல்படுறீங்களா? விசுவாசத்திலே நீங்கள் பெருக வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. சரியில்லைன்னா கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என்னை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. குயவன் கையில் இருந்தது போல நான் ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. என்னை திரும்ப என்னை வணையும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை திரும்ப வணையும்பா. ஆண்டவரே, கர்த்தர் திரும்ப என்னை வணையும் ஆண்டவரே. நாம் ஏற்கனவே வாசித்து போல 80ஆம் சங்கீதத்தில் திரும்ப என்னை விசாரித்தருளும் ஆண்டவரே. இந்த திராட்சை தோட்டத்தை திரும்ப என்னை விசாரித்தருளும் அப்பா. திரும்ப என்னை கட்டுங்க ஆண்டவரே. திரும்ப என்னை உருவாக்குங்கப்பா. உபயோகமுள்ள பாத்திரமாய், உபயோகமற்ற பாத்திரமா நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பயனுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா. யாருக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் நான் இருக்கக்கூடாதப்பா. என்னை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுங்க. உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.